என்ன வேக்கு கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். யாருக்காக கொடுத்தான்? எம்எல்ஏவுக்காக கொடுத்தான். கார் கொடுத்திருக்கிறார்கள் எம்எல்ஏவுக்கு. எல்லா எம்எல்ஏவுக்கும் ஆளுக்கு ஒரு கார், ஆமா, ஆளுக்கு ஒரு டிரைவர், ஆளுக்கு ஒரு பிஏ, மாசம் 1 லட்சம் படி. காரை பாதுகாப்பதற்கு மாசம் 75,000, பிஏவுக்கு ஒரு 25,000, மொத்தம் 1 லட்சம் ரூபாய் மாதம் எம்எல்ஏகளுக்கு சம்பளம் இல்லாமல் கூடுதல் படி. ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு 70-80,000 வரும் நினைக்கிறேன். ஸோ மொத்தமாக ஒரு 2 லட்ச ரூபா வந்து மாதம் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டாக போகுது. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். காரு தான் கொடுக்கறன்னு முடிவு எடுத்துட்டீங்க, ஒரு இனோவாவா கொடுத்தா நல்லா இருக்குமே, எல்லாருமே ஃபீல் பண்றாங்க அப்படின்னு நம்ம முடக்குறிச்சி சண்முகம் சொல்லியிருந்தாரு. முடக்குறிச்சி தாவேகா எம்எல்ஏ சண்முகம். ஆமா, அவர் கேட்டாரு, கார் கொடுக்கறது ரொம்ப முக்கியமானது அப்படி இப்படின்னு பேசிட்டு கொடுக்கறதும் கொடுக்குறீங்க, ஒரு இனோவாவா கொடுத்துடக்கூடாதா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. கொஞ்சம் காரே இல்லாதவர் அப்படி கேட்கிறாரோ, பரிதாபமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ அப்படி கேட்கிறாரோன்னு பார்த்தா அவர்கிட்ட 4 கார் இருக்கு. அவர் அஃபிடவிட்ல கொடுத்துருக்கிறார். அதாவது சட்டப்படி 4 கார் வச்சிருக்காரு அவரு பேர்ல. ஆமா, ஒன்னு டொயோட்டா இனோவா கிறிஸ்டா. அவர் வச்சிருக்க இன்னோவா, இன்னொரு கூடுதல் இன்னோவா கேட்டிருக்கிறாரு. ஓகே, அது சேர்த்து கேட்டாரான்னு தெரியல. இன்னொரு கேட்டிருக்காரு. கிறிஸ்டாவோட விலை என்ன நமக்கு இப்பே தெரியும். பேசிக் மாடல் வந்து 25 லட்சத்துல ஆரம்பிக்குது கிறிஸ்டா. கிட்டத்தட்ட 35 லட்சம் 40 லட்சம் வரைக்கும் போகும் ஹை அண்ட் கிறிஸ்டா. ஓகேவா? இவர் வச்சிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 லட்சம் ரூபா, 2017 மாடல் அப்படிங்கிறாரு. கிறிஸ்டாவெல்லாம் விடுங்க, மெர்சிடஸ் பென்ஸ் வச்சிருக்கிறார். ஆமா, மெர்சிடஸ் பென்ஸ் TN33 BJ 2525 ஃபேன்சி நம்பர். இதுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தான்னு தெரியல. பாருங்களேன், கிறிஸ்டாவும் 2525, பென்ஸும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே 2525 தான் நம்பர். ஆமா, ரெண்டு பென்ஸ், 2 மெர்சிடிஸ் பென்ஸ், ஒரு Volkswagen Emo, அதுக்கு மட்டும் நம்பர் மாறி இருக்கு. 3 வண்டி 25 தான். கிட்டத்தட்ட ஒரு 70-80 லட்சத்துக்கு கார் வச்சிருக்கிறார். 70-80 லட்சத்துக்கா? என்ன வேக சொல்ற? மெர்சிடிஸ் பென்ஸோட ரேட்டுன்னு நீ என்ன ரொம்ப பாவப்பட்டு சொல்றீங்க? அவர் கணக்கு காட்டி இருக்கிறது. அவரு கணக்கு காட்டி அப்படி சொல்லியிருப்பாரு. பட் ஆனா இன்னைக்கு மெர்சிடிஸ் பென்ஸோட விலை எவ்வளவு? 2 மெர்சிடிஸ் பென்ஸ் வச்சிருக்காரு, ஏ கிளாஸ் வச்சிருக்காரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸ் 250, அதாவது 4 மெட்ரிக் போட்டிருக்கு. 4 மெட்ரிக் 2016 மாடல். நமக்கு அதை பத்திலாம் தெரியாது, அது என்ன மெட்ரிக் கிட்டிங்கெல்லாம் தெரியாது. அது இல்லாமல் வால்ஸ்வேகன் வச்சிருக்காரு. இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா, நீங்கள் கார் வாங்குறது தப்பு இல்லை, நீங்கள் சம்பாதிக்கலாம், உழைக்கலாம், கார் வாங்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இவ்வளோ காரை வச்சுக்கிட்டு கூடுதலா மக்கள் பணத்துல ஒரு கார் கேட்குறீங்க பத்தி, அது இனோவாவா கொடுங்க. இனோவாவா கொடுங்க. நாஞ்சில் சம்பத் இனோவாவில் ஃபேமஸ் ஆனாரு. ஆமா, அவர்கிட்ட கார் இல்ல. அவருக்கு ஜெயலலிதா ஒரு இனோவாவை பரிசாக கொடுத்தாங்க. அப்ப அவர் இனோவாங்கிற பேர்ல ஃபேமஸ் ஆனார். இன்னோவானாலே நாஞ்சில் சம்பத் பேர் தான் ஞாபகம் வரும். நான் கேட்குறேன், அதிமுகல கட்சி கொடுக்கும், கட்சி இது மாதிரி பேச்சாளர்களுக்கு, முக்கியமான ஆட்களுக்கு வேகனம் இல்லைன்னா கட்சி கொடுக்கும். இப்போ அரசே மாசம் படி பென்ஸு ஒரு இன்னோவா வச்சுக்கிட்டு நீங்க வந்து கேட்கலாமா? இன்னோவா கூடுதல் ஒரு இன்னோவா. சரி, ஓகே. அடுத்தது ஏழை எம்எல்ஏ அவர் தான். அவர் பாவம். அடுத்தது பெரியகுளம், இன்னொரு பெரியகுளம் எம்எல்ஏ சபரி ஐயங்கரன். இவர் யாருன்னா, இவரை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ வந்து சொல்ல வேண்டியிருக்கு. அப்படியா? என்னது? இவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இவரு கேரளா கவர்மெண்ட் இவரை பிடிச்சாங்க, தேடிக்கிட்டு இருந்தாங்க. கேரளா கவர்மெண்டால் தேடப்பட்ட முக்கியமான எம்எல்ஏ இவரு. ஏன் என்ன மேட்டர்னா, ரீல்ஸ் எடுக்க போய் மாட்டிட்டாரு தமிழ்நாட்டு ஃபாரஸ்ட்ல. தமிழ்நாட்டுக்கு எப்படி எல்லாம் கெட்ட பேர் பாருங்களேன். ரீல்ஸ் எடுக்க போய் மாட்டிய எம்எல்ஏ. முல்லை பெரியார் அணையை திறக்கும் போது மரியாதை ரீதியாக என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாட்டில் இப்போ எம்பியா இருக்கிறவங்க, எம்எல்ஏவா இருக்கிறவங்க, அதிகாரிகள் எல்லாரையும் கூடுவாங்க. அப்படி பார்த்தோம்னா அந்த தங்கத்தமிழ் செல்வன் டிஎம்கேல இருந்து இவரும் போயிருக்கிறாரு, இவரையும் கூப்பிட்டுருக்குறாங்க. பெரியகுளம் எம்எல்ஏங்கிறதுனால இவரும் போயிருக்கிறாரு. மற்றவங்க எல்லாம் போன வேலையை பார்த்தாங்க. வழக்கமா தண்ணி வந்துச்சுன்னா பூ போட்டு சாமி கும்பிட்டு வருவாங்க. இவர் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, ஃபாரஸ்ட்டுக்குள்ள ட்ரோனை பறக்க விட்டுருக்காரு. ஃபாரஸ்ட்டுக்குள்ள, அதுவும் முல்லை பெரியார் ஏற்கனவே பயங்கர கான்ட்ரவர்சியில் இருக்கு. இதுல நீங்க ட்ரோன்கள் வேற. ட்ரோனை பறக்கிட்ட உடனே கேரளா அதிகாரிகள் வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வாட் இஸ் த ப்ராப்ளம், ஏன் மேலே ஏதோ சுத்திட்டு இருக்கு அப்படின்னு. காட்டுக்குள்ள ட்ரோன் பறக்கிறதுக்கு தடை இருக்கு. ஏன்னா ஃபாரஸ்ட் ஃபயர் ஆகலாம், இல்லை வந்து எது ஒன்றா பண்ணலாம், இல்லை அந்த ட்ரோனை வச்சு ஏதாவது வித்தியாசமான தாக்குதல் எதுவும் நடத்தலாம் அணை மேலே
அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள ட்ரோன் பறக்க விடுவது தடை செய்யப்பட்ட ஏரியா. காட்டுக்குள்ள யானை இருக்கு, புலி இருக்கு, காட்டு விலங்குகளை அச்சுறுத்துவதை போல, அதை தாக்குவதை போல ஏதாவது நடந்தாலும் சிக்கல் தான். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டினுடைய சட்டத்திட்டங்களின்படி ட்ரோன் உள்ள பறக்கக்கூடாது. இவர் போயிட்டு நமக்கு இப்ப முல்லை பெரியாரை திறக்க வந்திருக்கோம், ரீல்ஸ் போடலன்னா எப்படி எப்படி அப்படின்னு ட்ரோனை பறக்க விட்டு கேரளா போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க. இவருடைய நின்றுட்டு, அதாவது இவர் வந்து அந்த முல்லை பெரியார் அணை பகுதியில் இப்படி நிற்கிறாரு. இப்படி பார்க்கும்போது தண்ணி திறக்கணும், ட்ரோன் அப்படி சுற்றி தண்ணியை காமிச்சிட்டு அப்புறம் வந்து அவர் முகத்தை காமிச்சு பின்னாடி விஜயோட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காரு. அந்த கேரளா போலீஸ் பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச உடனே வாங்கி யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு நான் எம்எல்ஏ சார்னு சொன்ன உடனே ஒரு பெரிய மனுஷன் பார்க்குற எம்எல்ஏவா போயிட்டீங்க, 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் பிரச்சனை ஆகிடக்கூடாது, அதனால இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து எதையும் பறிமுதல் பண்ணாமல் அனுப்பி வைக்கிறோம், திருப்பி எல்லாம் இப்படி வந்துடாதீங்க. ஆனால் சக்ஸஸ் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் லெட்டர் அனுப்பிட்டாங்க. இந்த மாதிரி உங்கள் எம்எல்ஏ வந்திருக்கிறாரு, அவர் நாங்கள் பிடிச்சோம், விசாரித்தோம், அவர் வந்து இனிமேல் இந்த மாதிரி தவறு நடக்கக்கூடாதுன்னு அவர்கிட்ட சொல்லி வைங்கன்னு சொல்லிட்டு கேரளா கவர்மெண்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு டைரெக்டாகவே கடிதம் எழுதுனது இவரால். குறிப்பாக என்னென்னா இதில் ஒரு பெரிய வெற்றி என்னென்னா வீடியோவை கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிற அவர்கிட்ட. அது ரொம்ப முக்கியம், வீடியோவை கொடுத்துட்டாங்க. என்ன வேகாதான் அவர் வந்து இன்னைக்கு எந்திரிச்சு நான் வந்து ஒரு காதல் கதை எனக்கு இருக்கு, காதல் தோல்வி எனக்கு காலேஜ் படிக்கும்போது கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றாரா? இல்லைங்க, வேலையும் இல்லை, காரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு வேலையும் கொடுத்துட்டாரு, காரும் கொடுத்துட்டாரு நம்ம தளபதி. வேலை இல்லை, கார் இல்லை, காதலி இல்லை, வேலையும் காரும் கிடைச்சிருச்சு, காதலி மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்டாருன்னா செட் பண்ணி கொடுத்துட்டாருன்னா அவர் சொல்ல வந்ததோட மீனிங் நம்ம சொல்ல வரல. அவர் சம்பந்தம் இல்லாம காதலி எதுக்கு சொல்லணும், வேலையும் காரும் இல்லைங்கிறது வரைக்கும் ஓகே. அவரு கார் வச்சிருக்காரு ஏற்கனவே, டாடா டிகோரா TN 60 AK 7888 2023 வாங்கியிருக்காரு. இப்பதான் வாங்கியிருக்காரு, கட்சிக்கு வந்ததுக்கு பிறகு வந்து வாங்கியிருக்காரு. டிவிகே சேர்ந்ததுக்கு பிறகு கார் வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு என்கிட்ட கார் இல்லை, நான் ஆட்டோவில் வரேன், ட்ரெயினில் வந்து ஆட்டோவில் வரேன், ஆட்டோவில் வந்தால் சட்டமன்றத்துக்குள்ளே விட மாட்டாங்க சார், நான் எம்எல்ஏன்னு சொன்னால் ஐடி கார்டை காட்டினாலும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு நகைச்சுவைகள் அப்பப்போ காமெடிகள் இதெல்லாம் வேற சட்டமன்றத்துக்குள்ள வேற அடுத்தது. ஆனா ஒரிஜினலா அவர் வந்து டாடா டிகோர் கார் அவர்கிட்ட இருக்கு, இருந்தாலும் ஒரு இன்னோவா ஆசை யாரை விடும் சொல்லுங்க. இல்ல அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் ஊர்ல வச்சிருக்கிறேன், அதை எதுக்கு இங்க எடுத்துக்கிட்டு வந்துட்டு இங்க எனக்கு தனியா ஒண்ணு கொடுத்துருங்க, எனக்கு எம்எல்ஏ ஹாஸ்டல் ஒண்ணு நிறுத்திக்கிறேன். ஏதோ பாவம் ஒரு கேட்கிறாரு, நீங்க வந்து வருத்தப்படுறீங்க. சரி அடுத்தது பார்ப்போம். அடுத்தது வந்து நம்ம மதுரை வடக்கு எம்எல்ஏ கல்லானை. அவரும் என்கிட்ட அவரு கார் கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்லாம் சொன்னாரு. ஏன்னா அவர் என்கிட்ட கார் இல்லைன்னு போய் சொல்லலை, கார் கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. அவர்கிட்ட பார்த்தோம்னா ஒரு தார் இருக்கு அவங்க ஒய்ஃப்கிட்ட. ஓ, அவங்க மனைவி பேர்ல. ஆமா, தார் அந்த 4 SUV 20 லட்ச ரூபா வண்டி. அது 1 லிட்டர் பெட்ரோல் அடிச்சுன்னு 8 கிலோமீட்டர் தான் கிடைக்கும். எங்க ஒன்று ஆல் இண்டியா டூர் கூட போகலாம். லடாக் பயணத்திற்கு தேவையான அனைத்து வசதிகளும் நம்ம கல்லானைட்டு அவ்வளவு வச்சுக்கிட்டு ஒரு இன்னோவாவுக்கு அவருக்கும் ஆசை. ஸோ இப்படி பல எம்எல்ஏக்கள் 234 எம்எல்ஏக்கள்ல சோகால்டு ஏழை அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மையிலே முதல் தலைமுறையாக அல்லது ரொம்ப பின்தங்கிய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க ரொம்ப சொற்பமான எண்ணிக்கை தான். ஆமாம், தாவேக்காவில் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏன்னு சொல்கிறாங்களே தவிர அதில் எல்லாருமே எல்லாம் வந்து பாவப்பட்ட பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. விஜய் ஒரு எளிமையான டைரக்டர் மகன், அவரும் இதில் வந்து முதல் தடவையாக கார். அவருமே அப்படி தானே சொன்னார், நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட பையன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சின்ன வயசுல. இப்போ கூட இந்த பூ பறிச்சு இட்லி கடையில் போய் சாப்பிடுவோன்னு சொல்லுவாரு. அது மாதிரி இந்த மாதிரி இவரும் ஒரு பாவப்பட்ட ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு, ஃபேமிலியிலேருந்து வந்து இப்போதான் முறையாக அவருக்கும் கார் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அவருக்கு கார் கிடையாதோ. இதில் வந்து விஜய் இருக்கிறார், முதலமைச்சராக இருந்தாலும் அவரும் ஒரு எம்எல்ஏ தான். ஆமாம்மா, அவருக்கு பாவம் கார் கிடையாது. அவருக்கும் இந்த கார் கொடுப்பாங்க, ஏன்னா எல்லாருக்கும் தானே எம்எல்ஏனா பாரபட்சம் இருக்கக்கூடாது இல்லை, எல்லா எம்எல்ஏக்கும் காருங்கும்போது அவருக்கும் ஒரு கார் உண்டு. ஆமாம், அவர்கிட்ட காரே இல்லை பாருங்க. அவர் கணக்கு காட்டி இருக்கக்கூடிய கார் அப்படின்னு பார்த்தாலே 13 கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 13.5 கோடிக்கு கார் அவர்கிட்ட இருக்குதுன்னு கணக்கு காட்டி இருக்கிறார். ஜம்முன்னு 1 2 3 4 5 6 7 காரு கணக்கு காட்டி இருக்கிறார். அதுல எந்த ரொம்ப ஹை எண்ட் காருன்னு எது எதெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் கணக்கு காட்டல.
முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் சமீபத்துல ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குனாரு. அந்த கார்ல இந்த டைரக்டர்கள் எல்லாம் வச்சு உட்கார்ந்து ரீல்ஸ் போட்டாரு விஜய். விஜய் எப்பவுமே யாரையுமே தன்னுடைய பர்சனலா இன்வால்வ் பண்ணிக்க மாட்டாரு. கார் வாங்குறது அவருடைய ஹாபினே சொல்லியிருக்கிறாங்க. ஆமா. நல்ல மாடல் ஹை எண்ட் கார் எது வந்தாலும் உடனே வாங்கிட்டு வரணும். அது அவரோட ஹாபின்னு இருக்காங்க. அந்த ரோல்ஸ் ராய்ஸ் அவர் வாங்கினாரு பாத்தீங்களா, அது எக்ஸ் ஷோரூம் பிரைஸே 12 கோடி. அது வந்து ஆன் ரோடுக்கு போச்சுன்னு வச்சுங்களேன், எக்கச்சக்கமான கோடிகள் வரும். அது ஹை எண்ட் மாடல். அந்த காரெல்லாம் கணக்குல வரல. அவர் ரொம்ப நேர்மையாளர், கணக்குல அதெல்லாம் காமிக்க மாட்டாரு. இப்ப என்னென்ன காமிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, BMW காமிச்சிருக்காரு. BMW, டொயோட்டா லெக்ஸஸ் அது 3 கோடி, டொயோட்டா வெல்ஃபயர் ஒரு 1,63,00,000, BMWல இன்னொரு மாடல் 2 கோடி. 2024 வாங்கியிருக்காரு. மாருதி ஸ்விஃப்ட் ஒன்று காமிச்சிருக்கிறாரு. அதில் அடிக்கடி திடீர்னு மாறி வருவாப்புல. அது எதுக்கு அப்படின்னா 5 லட்ச ரூபா. அதுதான், அது வந்து சிம்பிளிசிட்டியா இருக்கிறதுக்காக வாங்கியிருக்காரு. எக்ஸல் சூப்பர் ஒன்று வச்சிருக்கிறாரு. டிவிஎஸ் டிவிஎஸ் எக்ஸல் இது இப்போ வாங்கியிருக்காரு. 2025ல TN 14A 42 67,000 ரூபா கொடுத்து எக்ஸல் சூப்பர் ஒன்று வாங்கியிருக்காரு. காலையில கெரவன் 6 கோடி ரூபாய்க்கு ஒரே ஒரு ஹை எண்ட் காரை மட்டும் கணக்கு காட்டி இருக்கிறார். இது வரைக்கும் வேற எந்த ஹை எண்ட் காரையும் கணக்குல காமிக்கல. இவருக்கும் அந்த கார் உண்டு. உண்டு. அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா இருக்கிறாரு, அவருக்கும் கார் உண்டு. இதுல இன்னொரு எம்எல்ஏ இருக்கிறாரு, கேவி குப்பம் எம்எல்ஏ தென்றல் குமார். ஓகே, அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த ஏழை எம்எல்ஏல ஃபேமஸ் ஆனவர். ஓகே, அந்த கால்ல செருப்பு போடாம நடந்து போற எம்எல்ஏ தானே. பாட்டு போடுவாங்க பாத்துறீங்களானே. செருப்பு போடாமலே நடந்து வருவாரு. பாட்டு போடுவாங்க அவருக்கு. செருப்பு போடாம பஸ்ல ஏறி போவாரு, பஸ்ல ஏறி வருவாரு. அவருக்கு ஏதோ ஒரு பாட்டெல்லாம் போடுவாங்க அடிக்கடி. ஏதோ ஒரு மறந்துட்டேன் நான் வேற பாட்டை. அவர் வந்துட்டு என்கிட்ட கார் இல்லை அப்படின்னு அவர் தான் முத பேசினார். அவர்கிட்ட வந்து கார் இல்லைன்னு சொன்னவர்கிட்ட அவருக்கும் அவர்கிட்ட அவருடைய மனைவிக்கும் சேர்த்து எவ்வளவு நகை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1,64,00,000 நகை மட்டும் வச்சிருக்கிறாங்க. அது ஒரு கணக்குல காமிச்சிருக்காரு. கணக்குல காமிக்கப்பட்ட நகை 1 கோடி. செருப்பு வாங்க காசு இல்லை அவர்கிட்ட. வேதனையா இருக்கு. கார் வாங்க காசு இல்லை. 1,50,00,000 கோடி ரூபாய்க்கு நகை மட்டும் இருக்குது. அதான் நம்ம வீடு சொத்து அதெல்லாம் சேர்த்து சொல்லலை. வெறும் கோல்டு சில்வர் இது மட்டும் 1,64,00,000 வச்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா 1 கோடி இல்ல 5 கோடி கூட நகை வாங்குங்க. நீங்க உழைக்கிறீங்க, நீங்க சம்பாதிக்கிறீங்க, நீங்க வாங்கலாம். பட் எதுக்கு ரூபாய்க்கு கார் வாங்க முடியாதா? இல்ல அது எதுக்கு நாடகம்னு கேக்குறேன். ஏதோ நைட்டு சாப்பாட்டுக்கே வழியில பாலாஜி கடையில மாவு வாங்கிட்டு போனாதான் நைட்டு சாப்பாடு. எளிமையான எம்எல்ஏ. ஆமா. இந்த ஒரு படத்துல வந்து சூரி வந்து அவங்க மாமா வீட்டுக்கு போக வந்துட்டீங்களா, என் பொண்டாட்டிக்கு போட வேண்டிய நகையை பேலன்ஸை போட்டுருங்க அப்படிங்கிறப்ப நைட்டு சாப்பாட்டுக்கே வழியிலப்பா பாலாஜி கடையில் மாவு வாங்கிட்டாப்பா தோசையே சுடணும் அப்படிம்பாங்கல்ல. ஆனால் நைட்டி போட்டுட்டே 50 நகை போட்டிருப்பாங்க. ஸோ அந்த படம் மாதிரி எனக்கு ஞாபகம் வருது. 300 கோடி ரூபாய்க்கு சொத்து கணக்கு காமிச்சிருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாவுக்கும் கார் உண்டு. அவரும் கார் வச்சிருக்காரு. அவருக்கும் கார் ஒரு புது கார் உண்டு. அப்போ ஏற்கனவே காரும் வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி வந்து 234 எம்எல்ஏவுக்கும் கார் வந்து கொடுக்க போகிறாங்க. இதில் பெரும்பாலான எம்எல்ஏக்கள்கிட்ட கார் இருக்குது ஆல்ரெடி. அப்போ இது யாருடைய பணத்தை எடுத்து தூக்கி கடலில் நீங்கள் போடுறீங்க? இது வந்து நீ இப்போ வேறு பேசுனா ஆளுங்கட்சி, நான் எதிர்கட்சியிலையும் சொல்கிறேன். எதிர்கட்சியிலையும் எல்லார்ட்டையும் கார் இருக்கு. உதயநிதி ஸ்டாலின்ட்ட கார் இருக்கு, ஏவா வேலுட்ட கார் இருக்கு, ஒரு KN நேருட்ட கார் இருக்கு, கொறடாட்டையும் இருக்கு, துணைத் தலைவர்கிட்ட இருக்கு, எதிர்கட்சி தலைவர். யார்கிட்ட இருக்குன்னு சொல்றதை விட யார்கிட்ட இல்லைன்னு கணக்கு எடுக்கிறது ரொம்ப ஈஸி. காரு யார்கிட்ட இல்ல, யாருக்கு கார் வேணும், இதெல்லாம் உட்காந்து கேள்வியோட கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தவங்க அஃபிடவிட் எடுத்து எனக்கு யார்கிட்டலாம் கார் இல்லைன்னு லிஸ்ட் கொடுங்கன்னு சொன்னா ஒரு அதிகாரி 1 மணி நேரத்தில் எடுத்து கொடுத்துருவாரு. நம்மகிட்ட கேட்டாலே கொடுத்துடலாம். ஒரு 1 hour டைம் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்களே டாக்குமெண்ட் எடுத்து ஒரு 1 hour கொடுத்துருவோம். யார்கிட்ட கார் இல்லை நீங்க கார் வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்குது. ஒரு எம்எல்ஏவுக்கு மக்கள் பணி நிறையா இருக்கும், ஊரா போக வேண்டியிருக்கும், அவருக்கு கார் கொடுக்கறது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனா எல்லார்ட்டையும் கார் இருக்கு, எல்லாரும் கோடீஸ்வரர். எனக்கு இப்ப கார் கொடுக்கறது கூட பிரச்சனை இல்லை. வேக்கு கார் கூட கொடுத்துருங்க, தப்பு கிடையாது. ஒரு அமைச்சருக்கு கார் கொடுக்குறீங்க, சரி எம்எல்ஏ கொடுத்துருங்க. தயவு செஞ்சு இந்த பஞ்ச பாட்டு பாடாதீங்க. என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, நான் செருப்பு போட மாட்டேன், அதை பண்ண மாட்டேன். எளிமையான அமைச்சர், இந்த கட்சியில் எல்லோரும் எளிமையானவர்கள், எங்களிடம் எதுவுமே கிடையாது, நாங்கள் பிறந்த குழந்தையோடு கூட சமூக சேவையில் ஈடுபடுகிறோம் அப்படிங்கிற கதை மட்டும் பேசாதீங்க தயவு செஞ்சு. நான் என்ன சொல்றேன்னா ஒவ்வொரு இதுக்கும் கணக்கு பார்க்குறாங்க கவர்மெண்ட்ல இருந்து. ஒவ்வொரு செலவுக்கும் கணக்கு பார்க்கப்படுது. ஒரு மக்கள் ஏதோ ஒரு திட்டத்தை கேட்டாங்கன்னா அதுக்கு பாருங்க 100 கோடி ரூபாய்க்கு நாங்கள் டெண்டர் போட்டிருக்கிறோம், இனிமேல் நாங்கள் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி தான், உங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க முடியாது அப்படின்னு எல்லாத்துக்கும் கணக்கு பார்க்குறாங்க.
போற போக்குல இப்போ ஒரு ஒரு ஆளுக்கு வந்து 15 லட்ச ரூபா, 10 லட்சத்துல இருந்து 15 லட்ச ரூபா ஆகும் கார் வாங்கி கொடுக்கணும்னா எம்எல்ஏக்கு. ஆமா. அப்புறம் அவங்களுக்கு மாசம் மாசம் 1 லட்சம் வேற தர போறாங்க. மொத்தம் 234 எம்எல்ஏ. நீங்க சொன்னது இதை தப்பு. இந்த 5 வருஷத்துக்கு இல்ல கணக்கு விவேக், பண்ணா- நீங்க சொல்றத நான் ஏத்துக்க மாட்டேன். ம். நீங்க 10 லட்ச ரூபாய்ன்னு சிம்பிளா எடை போறீங்க. அவர் தான் எந்திரிச்சு கேட்டார்ல இனோவான்னு. கிறிஸ்டா தான் வாங்கி கொடுப்பாங்க. கிறிஸ்டா மினிமம் 35 லட்சம், 25 to 35 lakhs. ம். ஒரு எம்எல்ஏக்கு 35 லட்சம் ரூபா, 234 எம்எல்ஏக்கு 35 லட்சம் ரூபா. ம். கண்டிப்பா அதான் பேஸ் அமௌண்ட். மாசம் 1 லட்சம் பேட்டா. பேட்டா வேற. ம். ஒரு எம்எல்ஏக்கு வருஷத்துக்கு 12 லட்சம், 5 வருஷத்துக்கு 60 லட்ச ரூபா கார் பேட்டா மட்டும். கார் பேட்டா. அப்ப 234 பேருக்கும் 60 லட்ச ரூபாய்க்கு கார் பேட்டா. இது எனக்கு என்னன்னா, கஜானாவே இல்ல, காசே டோட்டலா இல்ல, காசு வலிச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு வலிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க, தொடச்சு கூட்டி பெருக்கி வச்சுட்டாங்க அப்படிங்கிறீங்களே. ம். இந்த கார் வாங்குறதுக்கெல்லாம் எங்க இருந்து காசு வந்துச்சு? அதான் நம்மளோட ஒரு கேள்வியா இருக்கு. ம். அப்ப இந்த மாதிரி வந்து ஊராம் வீட்டு நெய்யில எடுத்து ஸ்வீட் செய்யலாமா சொல்லுங்க. நாங்க கேள்வி கேட்போம். ஏன்னா அந்த கார் வாங்குற காசு ஏன் காசு கூட. ஏன்னா நானும் வரி கட்டுறேன், நானும் ஜிஎஸ்டி கட்டுறேன். ஏன் காசுல தான் நீங்க கார் வாங்கி கொடுக்குறீங்க. எதுக்கு எங்களுக்கு காரு அப்படின்னு கேட்க வேண்டாமா? கார் வச்சிருக்கவங்களுக்கு எதுக்கு காரு? காரு. கார் இல்லாதவங்கள தேடுங்க. ஒரு மணி நேரத்துல லிஸ்ட் கொடுத்துரும், நாங்களே கொடுக்குறோம். கார் இல்லாதவங்களுக்கு கொடுங்க. தென்றல் குமார் வந்து யாரு 1.5 கோடி ரூபா நகையை வச்சுட்டு பஸ்ல வராரு. சரி வச்சுக்கிட்டோம், அவர்கிட்ட உண்மையிலே கார் இல்லை, அவர் அஃபிடவிட்ல காட்டல காரை. சரி அவருக்கு ஒன்று கொடுத்துருங்க. யார் யாரெல்லாம் அஃபிடவிட்ல கார் காட்டலையோ அவங்களுக்கு கார் கொடுங்க. இருக்கிறவங்களுக்கு எதுக்கு கொடுத்துட்டு எதிர்கட்சி வேற இதை பாராட்டணும்னு வேற எதிர்பார்க்குறீங்க? எதிர்கட்சிக்காரங்க எல்லாத்துலயும் கார் இருக்கு. அவங்க பார்ப்பாங்க, எனக்கு எதுக்குதான் கார், எனக்கு எதுக்கு காரு அப்படின்னு. ஒரு யானையை வாங்கி அதுக்கு வேற நான் மெயின்டெனன்ஸ் கட்டிட்டு இருக்கணுமாங்கிற மாதிரி யோகி பாபு ஒரு யானையை கூட்டிட்டு சுத்துற மாதிரி ஆல்ரெடி நான் வச்சிருக்க காருக்கு பார்க்கிங் இடம் இல்லை. இடம் இல்ல. இப்போ சென்னையில கார் வாங்குறத விட பார்க்கிங் இடம் பார்க்கறது தான் ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு. எம்எல்ஏ ஹவுஸ்ல கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் இது நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க இடம் இருக்கும், நிறுத்திக்குவாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத செலவுகள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இதை தேவையில்லாத செலவை தாண்டி கார் வச்சிருக்கிற எம்எல்ஏக்கள்லாம் எழுந்திரிச்சு எங்ககிட்ட கார் இல்லைன்னு புலம்புறதெல்லாம் இருக்கிறதுலே அட்ராசிட்டி. இதில் ரொம்ப முக்கியமான கடைசி அப்டேட் என்னன்னா, இந்த முதல்ல இந்த கார் இல்லை அப்படின்றத கேட்டவரே வந்து விசிகா எம்எல்ஏ ஜோதிமணி. அவர் விசிகா எம்எல்ஏன்னு சொல்றதா காங்கிரஸ் எம்எல்ஏன்னு சொல்றதான்னு தெரியல. காங்கிரஸ்காரர் ஆனா விசிகாவில் நின்று ஜெயிச்சிருக்கிறார் எம்எல்ஏ. இப்போ இது ஒரு புது விதமான ஒரு விஷயம். அவரே வந்து அவருடைய அஃபிடவிட்ல அவர்கிட்டயே கார் இருக்கு. முதல்ல கார் கேட்ட அவரே அஃபிடவிட்ல கார் வந்து அவர்கிட்ட இருக்கு, டொயோட்டா எட்டியோஸ். ஆனால் வந்து கார் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. பட் அவர் குடும்பத்துக்காக அந்த காரை பயன்படுத்துகிறாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. இல்லை, இது அலுவலக பணிக்காக நான் பயன்படுத்த, அதில் ஒரு நியாயம் இருக்குதான். அலுவலக பணிக்காக அவர் கேட்குறாரு, சரி ஓகே ரைட்டு கொடுத்துடலாம். ஆனால் இங்கே 4 கார் வச்சுருக்கீங்களா, கார் கொடுங்க அப்படின்னு கேட்குறது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது. ஸோ இதான் இந்த கார் அட்ராசிட்டி இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கு ஒரு பாட்டுகள் வேற, வாழ்த்துக்கள் வேற, நன்றிகள் வேற, இதில் எல்லாரும் நன்றி சொல்லணும், எதிர்பார்ப்புகள் வேற. ரொம்ப வேதனையான விஷயமா இருக்கு. வந்து சபாநாயகரே ஒரு பாட்டு பாடி காமிச்சாரு. எம்எல்ஏ ஒரு பாட்டுன்னா இவங்க எல்லாம் பாராட்டிட்டாங்க. தாவேகா எம்எல்ஏ எல்லாம். நீங்க பாட்டோட அந்த வீடியோ முடிக்கணுங்கிறீங்க, முடிங்க. கடைசியில் எதிர்கட்சியில யாரும் பாராட்டலன்ற ஒரு ஏக்கம் சபாநாயகருக்கு. அதனால அவர் என்ன பாட்டு பாடுறாருன்னா, இங்க வந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க, சொல்லணும்னு நிறைய பேர் காத்துட்டு இருக்கீங்க, ஆனா சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன்னு நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அவரும் பாட்டாவே முடிச்சாரு. இல்ல அவருக்கும் கிடைக்கல, அவரு எம்எல்ஏ தானே, சபாநாயகருக்கும் கிடைக்கல. சரி ஓகே ரைட், பார்ப்போம் கார் அட்ராசிட்டிஸ்.